ஆண்டவர் உங்கள் காரியத்தை நினைப்பாரா? பிரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன கேள்வி. உங்களுக்கு மிகவும் பிடித்தமானவர் உங்களை நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அவருக்கு ஒரு நல்ல கிஃப்டை கொடுப்பீர்கள் அல்லது அவருக்கு பிடித்தமான ஒரு செயலை செய்வீர்கள். அதே போல்தான் நம் அன்பர் இயேசு சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்கப்படுவதற்கு சில தினங்களுக்கு முன்பாக ஒரு பெண் ஆண்டவரின் தலையின் மேல் மிகவும் விலையேற பெற்ற பரிமள தைலத்தை பூசினாள் என்று நாம் மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். அவள் பெத்தானியா மரியாள் என்று யோவான் நற்செய்தியில் சொல்லப்பட்டிருக்கின்றது. யாராக இருந்தாலும் அந்த பெண் செய்த காரியம் மிகவும் ஆண்டவரை மகிழ்ச்சிக்குள்ளாக்கியதால் அவர் சொல்லுகின்றார், இவள் செய்த காரியம் உலகத்தில் நற்செய்தி எங்கெங்கெல்லாம் அறிவிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் இந்த காரியமும் நினைவூட்டப்படும் என்று அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு காரியமாக இந்த காரியம் காணப்பட்டது. ஆம் அன்பானவர்களே, இயேசு வாழ்ந்த காலத்தில் யூதர் வழக்கப்படி ஒரு விருந்தினரை கௌரவிக்க வேண்டும் என்றால் அவர் தலையில் பரிமள தைலத்தை பூசுவது வழக்கம். அப்படி தானே அந்த பெண் அந்த காரியத்தை செய்தால் இதில் என்ன விசேஷம் இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால் அதை விட ஒரு படி மேலாக அவள் செய்த காரியம் ஒரு தீர்க்க தரிசன செயலாக கருதப்பட்டது. ஆம், ஆண்டவர் இறப்பை குறித்து அவள் முன் உரைத்தாள். எப்படி? யூதர் வழக்கப்படி அவர்கள் ஒரு மனிதர் இறந்த பிற்பாடு அவரது உடலை பரிமள தைலத்தினால் பூசி அடக்கம் பண்ணுவார்கள். அந்த காரியத்தை முன்னோட்டமாக அறிவிக்கும்படியாக தான் அவள் இந்த காரியத்தை செய்தாள் என்று ஆண்டவர் இயேசுவே இந்த இடத்தில் கூறுவதையும் நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, எதற்காக இது மிகவும் பிடித்தமான ஒரு காரியம் என்று கருதப்படுகின்றது? ஏனென்றால் ஆண்டவர் விரும்பி தனது படைப்புகளுக்காக தனது உயிரை கொடுத்த அந்த மரணமானது ஆண்டவருக்கு பிடித்தமான காரியமாக இருந்தது. அதனால் அந்த பிடித்தமான காரியத்தை முன்னுரைக்கும் விதமாக இந்த மகள் செய்த காரியமும் ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமானதாக இருந்தது. அதே போல்தான் அன்பானவர்களே, நாமும் கூட ஆண்டவருக்கு பிடித்தமான காரியங்களை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் நம்மில் மகிழ்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார், நான் விரும்புவது உனது தகன பலிகளை எரிபலிகளை அல்ல, துதி பலிகளையே, நன்றி பலியையே என்று சொல்லி இருக்கக்கூடிய நமது ஆண்டவர் யோவான் 4:23 சொல்லியிருக்கிற பிரகாரம் நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாம் ஆண்டவரை துதித்தோம் என்றால் பரிமள தைலம் போல நறுமணம் வீசக்கூடிய ஆண்டவரை நாம் துதித்தோம் என்றால் நாம் ஆண்டவரை மகிழ்விக்கிறோம் என்று அர்த்தம். ஆம் அன்பானவர்களே, ஆண்டவருடைய நன்மைகளை, ஆண்டவருடைய பரிசுத்தத்தை, ஆண்டவருடைய மகத்துவத்தை, ஆண்டவருடைய தெய்வீக தன்மையை நாம் அங்கீகரிப்பதுதான் துதி. அன்பானவர்களை, நாம் துதிக்கும் பொழுது ஆண்டவருடைய மகத்துவத்தையும் பரிசுத்தத்தையும் நாம் பறைசாற்றுகின்றோம். அந்த துதியானது நமது உள்ளத்தின் நாவிலிருந்து அல்ல, மாறாக நமது உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வெளியில் வரும் பொழுது வார்த்தைகளாகவோ அல்லது நம்ம செயல்பாடுகளாகவோ ஆண்டவருக்கு முன்பாக ஏறெடுக்கப்படும் பொழுது அந்த துதி என்ற அந்த செயலினால் நம் ஆண்டவர் நிச்சயம் நிச்சயம் அகமகிழ்வார். ஏன் ஆண்டவர் அகமகிழ்கின்றார்? ஏன் ஆண்டவர் நம் துதியை எதிர்பார்க்கின்றார்? ஏனென்றால் அவருக்கு துதிப்பதற்கு ஆள் இல்லை என்பதற்காகவா? இல்லை இல்லை, அவரை தான் துதித்து கொண்டிருக்கிறார்களே கோடான கோடி வானதூதர்களும் 24 மூப்பர்களும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சத்தா காலமும் அவரை துதித்து கொண்டிருக்கிறார்களே. அப்புறம் ஏன் நம்மகிட்ட துதியை எதிர்பார்க்கிறார்? நாம் துதிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். துதிக்கு பாத்திரர், துதியில் மகிழ்பவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், துதிகளில் வாசம் செய்கிறவர் என்றெல்லாம் சொல்கின்றோமே.
அவர் ஏன் நம்மிடமிருந்து துதியை எதிர்பார்க்கின்றார்? அவருடைய மகிமையை நாம் பறைசாற்ற வேண்டும் என்று ஏன் எதிர்பார்க்கின்றார்? ஏனென்றால் இதில் மிகவும் உண்மையான ஒரு அருமையான நமக்கு தேவையான ஒரு காரியம் அடங்கி இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் துதிக்க துதிக்க, அதாவது உண்மையாக துதிக்கும் பொழுது, உலகத்திற்காக அல்ல, ஆண்டவருடைய மகத்துவத்தையும் பரிசுத்தத்துவத்தையும் சொல்லி நாம் அவரை துதிக்கும் பொழுது, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாம் ஆண்டவரை துதிக்கும் பொழுது நமது சிந்தை மாறுகின்றது. உலகத்தை பார்க்கக்கூடிய நமது பார்வையானது மாறி யார் மேல் பதிகின்றது? அது ஆண்டவர் மேல் பதிகின்றது. கவலையை மாற்றி அது ஆண்டவரின் மேல் நம்பிக்கை வைக்க வைக்கின்றது. சுயத்திலிருந்து நம்மை விடுவித்து ஆண்டவர் மேல் நமது நோக்கத்தை பதிக்கின்றது. பெருமையிலிருந்து நம்மை எடுத்து தாழ்ச்சிக்குள்ளாக்குகிறது. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் பொழுது என்ன நடக்கின்றது? நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள உறவானது பலப்படுத்தப்படுகின்றது. அப்படி பலப்படுத்தப்படும் பொழுது அவரை போல நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்குள் ஏற்படுத்துகின்றது. அப்படி ஏற்படுத்தும் பொழுது என்ன நடக்கும்? துதிகளை நாம் ஆண்டவரை துதிப்பதை விரும்பாத, ஆண்டவரை துதிப்பதை விரும்பாமல் கீழே தள்ளி விடப்பட்ட அந்த சாத்தான் தானே நமக்கு துன்பங்களை கொண்டு வருகின்றான். அவன் நாம் ஆண்டவரை துதிக்க 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 நம்மிடமிருந்து தலை தெறிக்க ஓடி விடுவான். அவன் நம்மை விட்டு ஓடி போய்விட்டால் அவன் கொண்டு வரும் துன்பங்கள் நம்மை தாக்குமா? இல்லவே இல்லையே. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் துதிங்க, இவர்கள் என் ஜனங்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று. ஆம், நாம் ஆண்டவருடைய துதியை சொல்லி வர வேண்டும். ஆண்டவரை துதிக்க துதிக்க நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய எரிகோ மதில்கள் உடையும். ஆமென். இயேசுவினுடைய நாமத்தினால் ஆண்டவரை துதிக்க துதிக்க நம் முன் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் ஒவ்வொன்றாக நம்மை விட்டு விலகி செல்வதை நம்மால் காண முடியும். ஆகவே அன்பானவர்களே, இந்த பெண் செய்தது போல நாமும் ஆண்டவருக்கு பிடித்தமான துதியை நாம் ஏறெடுப்போம். ஆண்டவரை துதிக்கும் பொழுது நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் நம்மை விட்டு பறந்து போகும். ஏனென்றால் வானாதி வானவரை, வானம் கொல்லாத ஆண்டவரை நாம் துதிக்கின்றோம். துதிக்கும் பொழுது நன்மைகளை மட்டும்தான் பெற்றுக்கொள்வோம் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, தகப்பனே, துதிக்கு பாத்திரரே இறைவா, நாங்கள் உம்மை துதித்து துதித்து நாங்கள் எங்களை தகப்பனே அப்பா இதோ உமக்கு பிரியம் உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ளவும், அதே போல உம்மால் தகப்பனே எப்பொழுதும் எங்களது செயல்கள் அனைத்தும் நினைக்கப்படுவதற்கும் தேவையான வாஞ்சையை, ஆர்வத்தை, துதியின் மேல் உள்ள எங்களது தகப்பனே ஆசையை நீர் தூண்டி விட வேண்டும் என்று இந்த நேரத்தில் உம்மை கெஞ்சி கேட்டுக்கொள்ளுகின்றோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.